வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ரீட்டைல் துறையில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு ஜெர்மனியை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பொதுவான வேலை வாய்ப்புகள், மேலும் அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங், இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா, ஒரு மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணால், இந்த மாதிரி ஒரு ரெண்ட் எப்படி இருக்கும், அங்கே இண்டிவிஜுவலாக தங்கினா ஃபேமிலியாக தங்கினாங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. பர்சனலாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா ரீட்டைல் துறையில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது சார் ஜெர்மனியில், அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரீட்டைல் துறையில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி டெஸ்டினேஷனுக்கு வேலைவாய்ப்புகள் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஆவரேஜாக நிறைய ஜாப்ஸ் ரீட்டைல் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ஒரு 7 இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு ஜாப்ஸை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம பிக் பண்ணி எடுத்திருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சேலரியும் இந்த இதில் சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரீட்டைல் துறை சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு ரீஜன் டு ரீஜன் உங்களுக்கு மாறுபடும். எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் மாறுபடும். ஒரு எம்ப்ளாயர் அதிக சேலரி கொடுத்து ரெக்ரூட் பண்ணலாம், ஒரு சிலர் ரொம்ப குறைவான சேலரி கொடுத்து ரெக்ரூட் பண்ணலாம், ஒரு சிலர் ரீட்டைல் துறையில் எனக்கு வேலை வாய்ப்புகளே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரீஜன் டு ரீஜன் மாறுபடும். நம்ம ஓவராலாக ஜெர்மனியில் இருக்கிறத நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதனால் இது என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப காமனானது ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய ரீட்டைல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப். இதை ஒரு கவுண்டர் ஸ்டாஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ரீட்டைல் துறையில் நீங்கள் ஒரு ஜுவல்லரி பாயிண்டில் இருக்கலாம், இல்லை பெரிய வாட்சிலோட ஷோரூமில் இருக்கலாம். ஸோ இது மாதிரி கவுண்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ஒரு டைரக்ட் ஃப்ரண்ட் அண்ட் சேல்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி துறைகளுக்கு எப்போவுமே பல்க் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். பல்க் ரெக்ரூட்மெண்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலுக்கு 50 பேர் 60 பேர் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இந்த துறைகளில் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சேலரி இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 1500 யூரோஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 2500 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1500 யூரோஸ்னால் இப்போ இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,34,000 இல்லை 35,000 ருபீஸ் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு வருங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இந்த 2,500 இன்னும் கொஞ்சம் கூட அப் டு 2 lakh வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ சேலரி எனக்கு கிடைக்குமா சார்னா, திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு கிராஸ் ஃபிகர் அண்ட் அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். இந்த சேலரி உங்களுக்கு கேரண்டீடானா கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னென்னா உங்களுடைய சேலரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலுடைய பர்ஃபார்மன்ஸ், சரிங்களா, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ், உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன், எவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லை ஃபாரின் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கிற மாதிரி இருந்தால் இதை விட அதிகமாக சேலரி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை நான் இப்போ தான் ரொம்ப ஒரு ஜூனியர், ஒரு 1 year தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதை விட ரொம்ப குறைவாக வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே சொல்கிற ஃபிகர் எதுக்காகனா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட்டாக இருந்தால் எனக்கு எவ்வளோ சேலரி வாங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போ இங்கே சொல்லக்கூடிய இந்த அப்ராக்சிமேட் ஃபிகர் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஃபிகர் தான். இதில் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸஸ் என்ன இருக்கோ அதை ரேட்டு அதை டிடெக்ட் பண்ணுவாங்க. மேலும் உங்களுக்கு ஃபுட் ஏதாவது கொடுத்தா அதை அந்த ஃபுட்டு கொடுக்கக்கூடிய பணத்தையும் தேவை டிடெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதை நான் சொல்கிறேன். இது இந்த ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட்டுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோனா அப்ராக்சிமேட் தே வில் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான பேக்கேஜில் உங்களுக்கு இங்கே ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ரீட்டைல் துறையை பொறுத்தளவுக்கு மேனேஜர் கேட்டரில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் மேனேஜர்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ளோர் மேனேஜர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,000 up to 5,500 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் they எக்ஸ்பெக்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ். என்னென்னா ஸ்டோர் மேனேஜராக இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 5 வருஷம் ஸ்டோர் மேனேஜராக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா யூ வில் கெட் திஸ் பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது யூ மே கெட் திஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
இன்கேஸ் உங்களுக்கு இதை விட நல்ல ஸ்கில்ஸ் இருந்தது, யூ ஹேவ் குட் ஸ்கில் அப்படின்னா இதை விட அதிகமாக வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரீட்டைல்னு வர்றப்போ இந்த விஷுவல் மர்ச்சன்டைசர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு பாப்புலரான டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு 3 to 5 years உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 2000 இருந்து உங்களுக்கு 3500 euros வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் சொல்கிறேன், எல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மேலும் உங்களோட ஸ்கில்ஸ் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் 4th ஜாப் அப்படின்னு எடுத்தாலும் நம்ம இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இதுவும் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஜாப் அண்ட் இது ஒரு ஜூனியர் லெவல் ஒரு அசோசியேட் ஜாப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னா ஒரு 1500லேருந்து ஒரு 2500 2500 euros வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to உங்களுக்கு 3 or 4 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய மாடலில் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 5th one கேஷியர்ஸ், அதாவது கேஷ் ஹேண்ட்லிங் இருக்காங்க இல்லைங்களா, கேஷ் ஹேண்ட்லிங் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லைனா கேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தா சேலரி ஒரு 1400லேருந்து உங்களுக்கு 2000 euros வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் ஒரு 3 to 4 years இல்லை 5 years of work experience as a cashier in some reputed companies, இல்லை if you have a foreign country experience, வேற எங்கேயா மாலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டீசன்ட் சேலரி வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் துறையில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான பேக்கேஜ் வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 2500 அப் டு உங்களுக்கு 4000 euros வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடராக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக எங்கேயாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இல்லை ப்ரீவியஸ் வந்து ஒரு டீமை லீட் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 5 to 5 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஒரு சேலரியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அட் லாஸ்ட் 7th one இன்வென்ட்ரி மேனேஜர்ஸ். இதுவும் ரொம்ப பாப்புலர், சொல்லவே வேண்டாம். இன்வென்ட்ரி மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இதுக்கான ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு இன்வென்ட்ரி மேனேஜர் உங்களுக்கு ஒரு 3 to ஒரு 5-6 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தெர் ஆர் சான்சஸ் தட் உங்களுக்கும் இங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேலரி அப்படின்னு எடுத்தால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000லேருந்து 3500 euros வரைக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சொன்ன அத்தனை ஃபிகர்ஸுமே தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சீம்ஸ் டு பி ஹை பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா people are getting this salary அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு if somebody says that இல்லை எனக்கு இதை விட குறைவாக தான், when I am working for only 70,000 rupees in Germany, I am working for 60,000 rupees Indian moneyக்கு நான் அவ்வளோதான் ஒர்க் பண்ணுறேன், I am not getting any high salary. But everything it depends on the skill and the experience what you have அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் I am telling you. அதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது நல்ல ஒரு ஸ்கில் இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நல்லா நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார், நான் ஒரு லீடர் மெட்டீரியலாக எனக்கு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான பேக்கேஜ்லேயே வந்து they will hire you for sure அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மேலும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக இந்த வீடியோடைய மோட்டிவே என்ன அப்படின்னா டைரெக்டாக ஒரு இண்டிவிஜுவல் எப்படி நீங்கள் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் எனி மேன் பவர் கன்சல்டன்சி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய மோட்டிவ். ஸோ இதில் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு இண்டீடில் எடுத்தோம்னா de.indi.com, உங்களுக்கு zing.com, jobware.com, jobvector.com, joblift.com, இந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. அதோட லிஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் டைரெக்டாக போய் பாருங்கள். இந்த ஜெர்மனி அப்படின்னு வரப்போ ஒரே ஒரு ட்ராபேக், அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா ஜெர்மனி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் will be given to you, ப்ரியாரிட்டி வந்து will be given to you அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஜெர்மனி தெரியல அப்படின்னா இங்கே வேலை வாய்ப்புகள் வாங்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் எனக்கு ஜெர்மனி இப்போ தான் லேர்னிங் அப்படின்னா சீக்கிரமே அதை லேர்ன் பண்ணி முடியுங்க. லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு ஐ நோ ஜெர்மனி அப்படிங்கிறத நீங்கள் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு இப்போ சொன்ன ஜாப்ஸ் தானா அப்படின்னா கிடையாது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ சொன்ன சேலரி எனக்கு கேரண்டீடாக கிடைக்குமானா அதுவும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மேலும் வந்து we are no way connected with any manpower consultancy, at the same time we are not connected with any employers directly. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் மேன்பவர் கன்சல்டன்சி அப்படின்னு தவிர நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் நம்ம வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து டைரெக்டாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வேலை வாய்ப்புகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸை தான் நம்ம இங்கே மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட நம்மளை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஜெர்மனியை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் அதை போய் கூட நீங்கள் பார்த்து அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கோட டீட்டெயில்ஸோடு நான் கொடுத்துருப்பேன்.
ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கும் ஜெர்மனியில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி அங்கே செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.